திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமைந்துள்ள புத்துக்கோவில் அருள்மிகு அங்காளபரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனை தலமாகும். இந்த இடத்தின் கதையும் சிறப்பும் சுவாரஸ்யமானது. இந்த கோவிலின் தல வரலாறு மற்றும் பின்னணியை விரிவாக காண்போம். 1. பெயர் காரணம். புத்துக்கோவில். இந்த கோவிலின் மூலவர் அங்காளபரமேஸ்வரி அம்மன். ஆனால் இங்கு அம்மன் சிலையாக இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான புற்று ஆண்ட்ஹில் வடிவிலேயே காட்சியளிக்கிறார். காலப்போக்கில் மக்கள் இதை புற்றுக்கோவில் என்று அழைத்து அது மருவி புத்துக்கோவில் என்று நிலை பெற்றது. 2. தல வரலாறு. அம்மனின் வருகை. புராண ரீதியாக தட்ச யாகத்திற்கு பிறகு ஆதிசக்தி பல்வேறு வடிவங்களில் பூமியில் அவதரித்ததாக கூறப்படுகிறது. நாட்டுப்புற கதைகளின்படி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி அடர்ந்த காடாக இருந்தது. இங்குள்ள ஒரு பெரிய புற்றுக்குள் அம்மன் நாக வடிவில் நாகாத்தம்மன் வசிப்பதாக நம்பப்பட்டது. பக்தர்கள் இந்த புற்றை வணங்கி வந்த நிலையில் அம்மன் அங்காள பரமேஸ்வரியாக அங்கு நிலை பெற்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்க தொடங்கினார். 3. வழிபாட்டு முறை மற்றும் நேர்த்திக்கடன். இந்த கோவில் மற்ற கோவில்களை விட வழிபாட்டு முறையில் சற்று மாறுபட்டது. புற்று வழிபாடு. இங்கு பிரதானமாக புற்றுக்கே பால் ஊற்றி மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. வேப்பிலை ஆடை. பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலை போலவே இங்கும் பக்தர்கள் வேப்பிலை ஆடை உடுத்தி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். மிளகு மற்றும் உப்பு. நோய்கள் தீரவும் திருஷ்டி கழியவும் மக்கள் இங்குள்ள பலிபீடத்தில் மிளகு மற்றும் உப்பை கலந்து போடுகின்றனர். 4. முக்கியமான திருவிழாக்கள். ஆடி மாதம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் இங்கு திருவிழா கோலமாக இருக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூழ்வார்த்து அம்மனை வழிபடுவர். சிவராத்திரி மயான கொள்ளை உற்சவம் இங்கு மிகவும் பிரபலம். அன்று அங்காள பரமேஸ்வரி ஆக்ரோஷமான வடிவில் வீதி உலா வருவார்.